ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் வளர்க்குற டாக் வந்து பப்ளு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க. என்னாச்சுன்னே தெரியலங்க. நேற்று வந்துட்டு ஹஸ்பண்டு வந்து மாடு பிடிக்க போனாங்க. எப்பொழுதுமே துருதுருன்னே இருக்குங்க. நம்மளை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்காதுங்க. நான் வீட்டில் இருந்தேன். ஹஸ்பண்டு தான் போயிட்டு மாடு பிடிக்க போனாருங்க. இதுவும் கூடவே போயிடுச்சுங்க, சொல்ல சொல்ல கேட்காம. அதுக்கு முன்னாடியுமே 2 நாள் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு முடியாமல் இருந்துச்சு. என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் சரியாயிடுச்சுங்க. அதே மாதிரி தான் நேற்றும் அங்கே போன வாக்கில் வரவே இல்லைங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தாங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் பார்த்தா மற்ற மாடுகள்லாம் வேறு ஒரு தோட்டத்தில் பிடிக்க போனோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா நல்லா துருதுருந்தாங்க வந்து விளாண்டுட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஒரு மாதிரி தலை சுற்றின மாதிரியே ஒரு மாதிரி பண்ணுச்சு. வந்து வந்து நம்ம காலடியிலே படுத்துச்சு. அதால் உருளுது பெறலுது ஒன்றுமே செய்ய முடியலங்க. யூரின் ரெஸ்ட் ரூம் மோஷன் எல்லாமே அது பாட்டுக்கு அதோட கண்ட்ரோல் இல்லாமல் லூஸ் மோஷன் மாதிரி போயிட்டு இருந்துச்சுங்க. நாக்கெல்லாம் கீழே இழுத்து அப்படியே அதோட சலைவாலாம் கீழே ஊற்றிட்டு ரொம்பவே மோசமாக இருந்துச்சுங்க பார்க்கவே. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா இறந்தே போயிருக்க மாட்டிருக்குங்க. நாங்களும் எப்பொழுது நம்ம மாடுகளுக்கு வர டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம்னா எங்கள்கிட்ட அவைலபிளாக இல்லை, நீங்கள் அங்கே தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளினிக்கு தான் தூக்கிட்டு வரணும்னு. நம்ம வந்து பப்ளுவை பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டியில் வச்சு பழக்கினதே இல்லைங்க. இனி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு பை இருந்துச்சுங்க, அதில் தாங்க போட்டு கூட்டிகிட்டு போனால். இருந்தாலும் பையே பத்தலைங்க. அதுக்கு உடம்பு சரியில்லாதனால அந்த பையில் எப்படியோ போட முடிஞ்சிச்சுங்க. ஒரு வழியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் டாக்டர் சொன்னார், இது வந்து ஏதாவது பாய்சன் தான் சாப்பிட்ருக்கோம். ஏன்னா இப்போல்லாம் நெல் வயல்லாம் எல்லாம் நிறையா எலி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாய்சன் அங்கங்கே வைக்கிறாங்கல்ல, அந்த சாப்பிட்டுட்டு அந்த எலி செத்து போயிருக்கும்ல, அதை எடுத்து சாப்பிட்டுச்சா என்னன்னு தெரியலை. இங்கே நான் பக்கத்தில் இருக்க வரைக்கும் ஒன்றுமே தெரியலைங்க. ஆனால் இது எப்படி தான் எடுத்து சாப்பிட்டுச்சுன்னே தெரியலைங்க. என்னதான் இருந்தாலும் அது உயிருக்கு போராடிட்டு கிடக்கிறப்ப வந்து நம்ம வந்து விட்டுட்டு சரி போ அப்படின்னு சொல்லி விட முடியலைங்க. இருந்தாலும் ஹாஸ்பிட்டலும் தூரம் எப்படின்னே ரொம்ப கவலையாகிடுச்சு. நான் ஒரே பயங்கரமாக அழுதங்க. அப்புறம் நல்ல வேலையாக டாக்டர் போய் ட்ரிப்ஸு இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டதுக்கப்புறம் க்யூர் ஆகிடுச்சுங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா இது காலையில் எடுத்த வீடியோ. அது கொஞ்சம் டயர்டாக தாங்க இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசைங்க இது மாதிரி பெட் அனிமல் எதனா வளர்க்கணும்னு. ஏன்னா வந்து நம்ம ஒரு வாயிலாம் ஜீவனுக்கு ஒரு வேளை உணவளிக்கிறது வந்து ரொம்ப நல்லதில்லை அப்படிங்கிறது எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம மாடுகள்லாம் லாபத்துக்காக வளர்க்குறோம். ஆனால் இவங்கள வந்து நம்ம வளர்க்குறப்ப பார்த்திங்கன்னா நம்மளை ஸ்ட்ரெஸ் எல்லாம் நிறையா நேரத்தில் குறைக்கும். அப்புறம் இவங்களுக்கு ஒரு வேளை உணவளிக்கிறது நம்மளுக்கு ஒரு புண்ணியம் தானே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குங்க. எங்களுக்கு என்ன சோதனைன்னே தெரியலங்க. இரட்டை கன்று போட்டதும் பார்த்திங்கன்னா குடும்பத்துலேயும் இங்கேயும் நிறையா ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லவும் முடியல. அப்புறம் எப்படியோ பப்ளு ஓரளவுக்கு சரியாயிட்டாங்க. அவனை தூக்கிட்டு வரங்குள்ளாட்டியும் 2, 3 டைம் வண்டியிலேருந்து குதிச்சுட்டாங்க. பேலன்ஸ் பண்ணி பண்ணி நான் தூக்கி வைக்கிறேன். எனக்கு கையே வலி எடுத்து போச்சுங்க. ஒரு வழியாக ஊர் எல்லைக்கிட்ட வந்த உடனே கீழே குதிச்சதுக்கப்புறம் நம்ம போக போக நல்ல வேலை ஆக்டிவாக நடந்து வந்துட்டான். இப்போ பப்ளு நல்லா இருக்கான். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து டீனாங்க. இதோட வயிற்று பகுதியில் பாருங்கள் வீக்கமாக கட்டியான்னு தெரியலங்க. இப்போ தான் இன்னும் அம்மை நோய் முழுவதும் குணமாகாத நிலையில் இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா டீனாவுக்கு உடம்பு சரியில்லை. நேற்று தான் பப்ளுக்கு போயிட்டு 1000 ருபீஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. அந்த அமௌண்ட்டு கூட பரவாயில்ல. ஏற்கனவே இவங்களுக்கு 4 ரூபா 5 ரூபாய்க்கு பக்கமாக நாங்கள் செலவு பண்ணி வச்சுருக்க நேரத்தில் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா டீனாவுக்கு அடுத்த மாதிரி ஒரு வியாதி மாதிரி இப்படி வந்திருக்குதுங்க. இது வந்து தொடக்கத்தில் கண்ணு போட்ட தொடக்கத்தில் இருந்தால் கூட அதில் வந்து ஏதாவது மண் ஏதாவது போயிடுக்கும் அப்படின்னு அதனால் வீக்கமாக இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் இவ்வளோ நாள் கழித்து அதுக்கு ஏனே தெரியலங்க. நம்மளும் முடிஞ்ச அளவு ஈரத்துலேயும் எதுலேயுமே வராமல் சேஃப்டி தான் வச்சுருக்கான். ஒரு வகையில் அந்த மாடுகள்லாம் எதுக்கு வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விரக்தி தாங்க ஏற்பட்டுருது. யாருக்காவது வந்து இந்த தொப்புள் அப்படி வீக்க மாதிரி கட்டி மாதிரி இருக்குதுல்ல, அது வந்து என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது நாட்டு மருந்து ஏதாவது இருந்தால் கூட எங்களுக்கு சொல்லுங்கங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன்னா இதுக்கு மேலே நம்மளால் செலவே அளிக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு பார்த்தாலும் அதுலேயுமே இதுங்களை தூக்கிக்கிட்டு நம்ம 2 வீலரில் வச்சு போக முடியாது. நம்ம வந்து வெளியில் வண்டி பிடிச்சி போனாலும் அதுக்கு ஒரு கூலி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்குங்க. ஓகேங்க, பாய்ங்க. ஏதாவது மருத்துவம் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கங்க கமெண்ட்டில். பாய்ங்க.